திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை பருகுவதற்காக சொற்பொழிவாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி என்று கூறி நிகழ்ச்சியினை அம்மாவிடம் ஒப்படைப்போம். வாங்கம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மணிவாச பெருமான் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் நம்ம இன்னைக்கு திருவாசகத்துல அந்த கோயில் மூத்த திருப்பதிகம் பார்க்கப்போம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மேஷி குருவே நம. குரு ஏவம் பரம்பிரம்மா குரு ஏவ பரகாமோ குரு ஏவ பராயணம் தஸ்மேஷி குருவே நம. சிவாய நம்ம. திருச்சிட்டம். மணிவாச பெருமான் திருவடியே போற்றி போற்றி. இப்ப திருப்பள்ளி எழுச்சி அடுத்து இந்த கோயில் திருப்பதிகம் மூத்த திருப்பதிகம். இந்த 20 பாடல்களையுமே கோயில் மூத்த திருப்பதிகம்னு சொல்றாங்க. 10 பாட்டுமே அந்தாதி தொடையா இருக்கும். அதாவது இறுதி சொல்ல அடுத்த பாட்டோட முதலடியா வரக்கூடியதுதான் அந்தாதின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட சிறப்புடைய பாடல்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உடையான் உந்தன் நடுகிருக்கும் உடையார் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவில் இருவேரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து என் முடியா முதலை என் கருத்து முடியும் முன் என்றேன்ட்டார். பொன்னம்பலத்துல நடமாடக்கூடிய எம்பெருமானே உன் பொன் போன்ற அந்த திருப்பாதங்களை தேடி அழைக்கின்றோங்கிற. உமையவளான மகாசக்தி உன் உள்ளத்தில் நடுவில் இருக்கிறார். அவள் உள்ளத்தில் நடுவில் நீ இருக்கிறாய். அப்ப அடியனுடைய உள்ளத்துல நீங்க 2 பேரும் இருக்கீங்கிறார். அப்படின்னா என்ன அப்படி நீங்க 2 பேர் இருக்கிறது சத்தியம்னா என்னோட எண்ணம் நிறைவேறும் வகையில் அடியவனாகிய நான் உடைய அடியார் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அருளை தருவாயாகங்கிறார். திருப்பெருந்துறையில நடைபெற்ற முக்கியமான நிகழ்ச்சி 2 சொல்றார். குருநாதர் வடிவில் இருந்த அந்த எம்பெருமான் தனது திருவடியில் வந்து வணங்கிய திருவாத ஊரை எதிர்த்தாப்புல இருந்த அடியார் கூட்டத்துல இருக்கிற மாதிரி செஞ்சார். அவங்களோட இருந்து அமர்ந்துக்கன்னு சொல்லி ஆணையிட்டார் இல்லையா. அந்த அடியார் கூட்டத்துல மணிவாசர் வந்து உட்கார்ந்த உடனே அடுத்த வினாடியே ஒரு புது அனுபவம் வந்துருச்சு. அதாவது தன்னுடைய திருவடி வந்து தங்குமாறு செஞ்சது யாரு? குருநாதர்னு அவருக்கு தெளிஞ்சு போச்சு மனசு. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை மணிவாசர் இதுவரைக்கும் பெற்றதே இல்லை. அவரை சுற்றி இருந்த அடியார்கள் சித்தத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு நுண்மையான அந்த அதிர்வுகள் ஒரே வினாடியில அந்த அடியார் நடுவில் இருக்கக்கூடிய ஆனந்தம் ஈடு இணையற்றது, வீடு பேருக்கு சமமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். இனிமே நம்ம அவங்களோடதான் தங்க போறதா இருக்கிற மாதிரி அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா என்னாச்சு? திடீர்னு போயிட்டார். அந்த நினைவுல என்னது, அந்த எல்லாமே மறந்து போயிடுச்சு. அடுத்த நிமிஷமே எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாங்க. உடனே அந்த எண்ணத்துலதான் அவருக்கு அந்த கவலையோட எல்லாரும் மறைஞ்சிட்டாங்களே நினைக்கும் போது குருநாதர் சொன்ன ஒரு வார்த்தை நினைவுக்கு வருது. கோலமார் பொதுவினில் வருக. அடியார் கூட்டத்துல இருந்தும் குருநாதர் பொதுவினில் வருகன்னு சொன்னது ஒரே சமயத்துல நடைபெற்ற நிகழ்ச்சி தான். உடையாள் வந்த நடுவில் இருக்கும்போது
நீ இருத்தின்னு ரொம்ப நுண்மையான ஒரு கருத்தை அருமையா அதுல வெளிப்படுத்தி இருப்ப. அதாவது ஒரு இதுல உண்மையா ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் பூ, ஒரு பக்கம் தலை. 2 சேர்ந்தா தான் நாணயம். 2 பக்கங்களையும் தவிர்த்து அது நாணயமே இல்லாம போயிடும். தனித்து இருக்க முடியாது. அது மாதிரிதான் சிவத்துல இருந்து சக்தியும், சக்தியில இருந்து சிவத்தையும் பிரிக்க முடியாதுங்கிற அந்த கருத்தை தான் உடையானும் உடையவளும்னு அந்த சிவசக்தி சுரூபமா சொல்றாங்க. ஐயனே, இறைவன் இறைவி வடிவாக உள்ள நீ என்னுள் இருக்கிறாய்ன்னு அடிக்கடி உணர்கிறேன், என் சித்தத்துள் புகுந்து அடிக்கடி நினைவு கூறுகிறேங்கிற. அப்படி நீ உள்ள இருக்கிறது உண்மைனா ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்றிருக்கணும்ல. நீங்க 2 பேரும் என்னல புகுந்திருக்கிறது உண்மைனா இந்த திருப்பெருந்துறையில் நடைபெற்றதை போல அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியணும்னு சொல்றார். பொன்னம்பலத்து முடியா முதலேன்னு சொன்னதுனால ஓலமாறு பொதுவினின் வருகன்னு ஆணையிட்டதை நனவுல வச்சுட்டுதான் இந்த பாட்டு சொல்லியிருக்காரு. திருப்பெருந்துறையில் அடியார் நடுவில் இருக்கும் போது பொதுவினில் வருகன்னு ஆணையிட்டா. இப்போ நான் உன் ஆணைப்படி வந்துட்டேன். இப்ப அடியார் நடுவுல இருக்க கூட்டத்தை நீ அருளை புரியணுங்கிற கருத்தை சொல்ற. அதை சொல்ற மாதிரிதான் புரியாய் பொன்னம்பலம்னு ரொம்ப அருமையா அந்த வார்த்தையை நமக்கு வைக்கிறேன். முன்னின்று ஆண்டாய் என்னை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பெண்ணின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே என்னென்று அருள் இவர் நின்று போந்திடு என்னாவிடின் அடியார் உன்னின்று இவனார் என்னாரோ பொன்னம்பல கூத்து உகந்தான். பொன்னம்பலத்தில் இருக்க கூத்தனை ஆடக்கூடிய எம்பெருமானே, உன்னோட என்னை அழைத்து கொள்ளாவிட்டால் இந்த அடியார்கள்லாம் என்னை இகழ மாட்டாங்களான்னு கேட்கிறேன். முன்னாடி நீ என்னை ஆட்கொண்டாய், உன்னை அருளை பெற வீடு பேர் அடைய பல துருத்தண்டுகள்லாம் செஞ்சேன். உன்னை அதை சிறப்பு செய்யலையோ அதனாலதான் பின்தங்கிட்டனோன்னு நினைக்கிறார். இப்ப நீ என்னோட வாணி என்னை கூப்பிடலைன்னா உன்னோட அடியார்கள்லாம் இவ யாருன்னு கேட்டு என்னை ஒதுக்கி வைக்க மாட்டாங்களான்னு கேக்குறார். நீ வந்து காட்சி தந்தாய், நான் உனக்கு திருத்தொண்டுகள்லாம் செஞ்சேன், சிறப்பா செய்யலையோ அதனாலதான் பின்தங்கிட்டனோங்கிற. திருப்பெருந்துறையில குருநாதரா இருந்தவரு அடியார் கூட்டத்திலே போய் அமருகன்னு அவர் வாய் திறக்கல. குறிப்பு செய்கை அடியார் கூட்டத்துல அமருமாறு பணித்தார். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது மத்த அடியார்கள்லாம் யாரு என்னன்னு கேட்காததுக்கு காரணம் குருநாதர் எதிர்த்தாப்புல இருக்கார். புதுசா ஒருத்தர் வந்தாருன்னா யாருன்னு வாய் விட்டு கேட்கலைனாலும் நினைப்பாங்கல்ல. அப்ப குருநாதர் அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி மத்த அடியார்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஆனா இப்ப நிலைமை குருநாதர் நேரடியாக இல்லை, மறைஞ்சிட்டாரு சொல்றாரு. பொன்னம்பலத்து முழு முதல் அடியார் நடுவில் சென்று இருக்கும் அருளை புரிந்ததாக வச்சுக்கிட்டாருன்னா என்ன நிகழ்ந்திருக்கும்? அடியார் நடுவுல இவர் முன்பில் இல்லாத அடியாரை எப்படி ஒருத்தங்க ஏத்துக்குவாங்க? அப்ப யாருன்னு கேட்க மாட்டாங்களா? இவருக்கு மனசுல அந்த எண்ணம் வலுவா தோன்றிடுச்சு. அதனாலதான் சொல்றாரு, முன்னாடி என்னை ஆட்கொண்டே இல்ல, இப்ப நீ போயிட்ட திடீர்னு வந்து என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இவர்கள் நடுவுல இருக்குமாறு அனுமதித்த நீ இப்பொழுது எனக்கு அருள் செய்யும் முறையில் அடியார்கள் அனைவரும் அறிந்து கொள்ளுமாறு, அதாவது போந்தினா உள்ளே வான்னு என்னை அழைக்க மாட்டாயாங்கிற. அப்படி கூப்பிடலைன்னா இந்த புதியவன் யாருன்னு எல்லாரும் கேட்டுடுவாங்கங்கிற. போந்திடு என்னாவிடில் அழியார் உன்னின்று இவனார் என்று எண்ணாரோங்கிறார். நீ உள்ள வான்னு என்னை அழைக்கலைன்னா இவங்க எல்லாம் என்ன இந்த புதுசா வந்திருக்க அடியார் யாருன்னு என்னை கேட்க மாட்டாங்களா? அதனால இனி எனக்கு அருள் புரியணுங்கிற. உகந்தானே அன்பு உடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்வு இழியேன் சகம்தான் அறிய முற்பட்டால் தக்கவாறு அன்று எண்ணாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன் முகந்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம்பலத்து என் முழுமுதலேங்கிறார். பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய முழு முதல் பொருளானவனேங்கிறார். வேதமாகவும் வேதத்துக்கு பொருளாகவும் சொல்லாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சகம்தான் நான் அறிய முற்பட்டால் நான் வேதம் எல்லாம் நான் செய்யலைங்கிறார். உருகிட வேதம் சொல்லி யாகம் செய்யவில்லை, அன்பால உருகலை, இருந்தாலும் என்னை ஆட்கொள்ளணுங்கிறார். அன்பு கொண்ட அடியார்களை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய எம்பெருமானே நான் அன்பால் உருகாதவன்ட்டார். உலகம் இதை அறிய முற்பட்டால் உன்னை அடியக்கூடிய நெறி என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க யாரும்.
தியாகம் செய்த முனிவர்கள் உள்ளத்திலிருந்து நீ வாழ வைத்தாய், எனக்கு அதுவும் செய்ய தெரியலேங்கிற. உன்பால் அடிமையாக இருக்கக்கூடிய என்னை நீ ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்ட பின்னர் உருகாத உள்ளத்தை உடையவனாக நான் உருகலைங்கிறார். நீ என்னை ஏற்றுக்கொண்ட பிறகும் நான் உருகாமல் இருக்கிறேன்கிறார். இப்படி உருகாமல் இருக்கக்கூடிய என்னை உகந்து ஏற்றுக்கொண்டேனே, இப்ப உன் அடியார் கூட்டமும் நீ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேங்கிறார். உருகா உள்ளத்து உணர்வழியேன் சகம்தான் அறிய முட்டாள். உன்னை அடியக்கூடிய வழி என்னன்னு கேட்டா அதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்கிறார். மகத்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாய். முனிவர்கள்லாம் யாகம் பண்ணி எதையாவது பண்ணி வந்துட்டாங்க, எனக்கு அதுவும் தெரியல. முகந்தான் தாராவிடின் முடிவேன்ட்டாரு. நீ என்ன அருளை இல்லைன்னா நான் என்ன செய்வேங்கிறார். நீங்க என்னை விட்டுட்டு போறது முறையான்னு கேக்குறாரு. அப்ப என்ன செய்ய, இந்த அடிமையை நீ உகந்து ஏற்றுக்கொண்ட பின்னர் என் உள்ளம் உருகவில்லை, உணர்வு நிரம்பவில்லை, அதனால்தான் நீ விட்டுட்டு போயிட்டேன்னு இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் என்னை நினைக்க மாட்டாங்களா? அதனால நீ என்னை ஏற்றுக்கொள்ளணுங்கிறார். உன்னுடைய அருளை எனக்கு தரணுங்கிறார். நீ என்னுடைய திருமுகத்தால் செய்யக்கூடிய அருளை முகந்தான் தாராவிடில்னா உன் திருமுகத்தால் பெறப்படும் அருளை நீ எனக்கு தரலைனா நான் முழுவதுமாக அழிந்து போயிருவேன்ட்ட. முகந்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம்பலத்து என் முழு முதலைங்கிறார். அன்பால் உருகாதவனாய் இருந்தாலும் எம்பெருமானே நீ என்னை கருணை கூர்ந்து என்னை ஆட்கொள்ள வேணுங்கிறார். முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவருக்கும் எந்தனக்கும் வழிமுதலே நின் பல அடியார் திரள் வான் குழுமி கெழுமுதலே அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோ என்று அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்து அரசேங்கிறார். முழு முதற் பொருளானவனேங்கிறார். பல அடியார் கூட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஆதி மூல பொருளானவனேங்கிறார். என் மீது அருள் காட்டி என் உள்ளத்தில் தங்கி இருக்கக்கூடியவனேங்கிறார். 5 புலன்களும் 3 அந்த கரணங்களும் காரண பொருளானவன். பலடியார் கூட்டத்தில் சேர்ந்திருக்கக்கூடியவன். எனக்கு அருள் செய்து என் உள்ளத்திலே தங்கி இருக்கணும்னு இறங்கி அணுகிறத தவிர எனக்கு வேற எதுவும் தெரியலைங்கிறார். அப்படி வேண்டார் எம்பெருமான். மூவர்ன்னு சொல்றாருல, மூவர்க்கும் எந்தனக்கும் வழிமுதலேங்கிறாருல. மூவர்னா யார்? பிரம்மா, விஷ்ணு, சிவன். அதாவது ருத்ரன்னு சொல்லுவோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன், அதான் ருத்ரன். இந்த ருத்ரன் மூவருக்கு முதல்வனாக இருக்கக்கூடியவன். ஐம்பூதங்கள்ல தொடங்கி அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லுவோம். அத்தனைக்கும் அதே மாதிரி அதற்கும் மூல பொருளா இருக்கக்கூடியவன். எனக்கும் வழியான என் முன்னோருக்கும் தந்தைக்கும் தாய்க்கும்னு அப்பர் சொல்லுவார். எல்லாத்துக்கும் முதன்மையானவன், மூலப்பொருளானவன். இன்று வரை ஆட்கொள்ளப்பட்ட உன்னுடைய பல அடியார்கள் உன்னுடைய அருளை நிறைவாக நீ தந்திருக்க. அவங்க எல்லாம் அதை அனுபவிச்சுட்டு உங்கூட இருக்காங்க சொல்றாங்க. பல அடியார் திரள் வான் குழுமி கெழுமுதலே அருள் தந்திருக்கன்ட்டார். நிறைவா பெற்று உங்கூட இருக்காங்க. ஆனா நான் உன்னுடைய அருளை நினைத்து அழுவதை தவிர எனக்கு வேற என்ன செய்ய முடியுங்கிறார். அவங்கெல்லாம் அப்படி இருக்கையில உன்னுடைய அருளை பெற்று அவர்களோடு கூட முடியாத நான் இந்த உலகிடை அமர்ந்து கொண்டு என்றாவது ஒரு நாள் நீ இறங்குவாயான அழுகிறத தவிர வேற என்ன செய்ய முடியுங்கிறார். அதாவது எம்பெருமானோடு இவர் கூடி செல்லாத நிலையை நினைந்து வருத்தப்பட்டு பாடுறார். அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்று இருந்தே வேசற்றேன். கரைசேர் அடியார் களிசிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன்பால் பிறைசேர் பாலின் நெய் போல பேசாது இருந்தால் ஏசாரோங்கிறார். ஏசுன்னா திட்டுறது, வருத்துறது. பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே சொல்றல, இறைதேர் கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்று இருந்தேங்கிறார். ஒரு கொக்கு காலை தூக்கிட்டு ஆடாம அசையாம இருக்கும். ஓடு மீன் மூட ஒரு மீன் வருவளமும் வாடி இருக்குமாம் கொக்கும். தகுந்த இரவு வரைக்கும் காத்திருக்குமா. அது மாதிரி இறைவன் தருள் எப்போ வரும்னு காத்து கொண்டிருக்கிற நிலையை சொல்றாருங்க. பல சமயங்கள்ல
கொக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குமா. நல்ல மீன் வரலைன்னா மனம் நொந்து வாடாம அப்படியே பேசாம இருக்குமா. அதான் அவர் சொல்றாரு. அப்போ எப்படி அது நின்னு நின்னு சமயத்துல வசந்து போயிடும்ல ஒரு இறை கிடைக்கலன்னு. அது மாதிரி உன் திருவருள் கிடைக்காத மாதிரி நான் நொந்து போயிட்டேன் அப்படிங்கிறார். வேசற்றேன் அப்படின்னா உடல் தளர்ந்தேங்கிறார். பிறவி கடலில் நீந்தி உன் திருவடியாகிய கரையடைந்த அடியாருக்கு வெளிப்பட்டு காட்சி தந்தாய். அதன் பயனால அவங்க உள்ளம்னா அப்படியே ஆனந்தத்தில் சிறந்தது. எனக்கு அடியானாக என்னை பொறுத்தவரையில் அது வெளிப்படலைங்கிறார். பிறைசேர் பாலின் நெய் போல வெளிப்படாம என் உள்ளத்துல இருக்கா. எல்லா உயிர்களுக்கும் பாலின் நெய் போல மறைந்து இருக்கிற மாதிரி எல்லாரும் உள்ளங்கள்லையும் எல்லார் உடலையும் இறைவன் இருக்கிறார். எப்படி பால் தயிராகிறதுக்கு உரமோர் தேவைப்படுதோ அது மாதிரி எனக்கு குருவருள்ங்கிற அந்த உரைமோர் தேவைப்படுதுங்கிறார். சில சமயங்கள்ல நீ வெளிப்பட்டு அருள் செய்யறது என்னால உரைவிடும், அதாவது சொல்ல முடியுது. ஆனா இப்ப என்னால நீ இருக்கிறத என்னால அறிய முடியலையேங்கிறார். இறையினை காத்து கிடக்க கொக்கு போல நான் மெலிந்து உன் அருளுக்காக காத்திருந்து மெலிந்தேன்கிறார். பிறவி கரை சேரும் வகையில் உன் அடியார்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தாய். கரை சேர் அடியார் கடி சிறப்பு காட்சி கொடுத்துங்கிறார். அடியேன் பால் பிறைசேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாருங்கிறார். பிறை கலந்த பால் நிறைந்திருக்கக்கூடிய நெய் போல என்கிட்ட மட்டும் எந்த பேச்சும் இல்லாம இப்படி இருந்தா உன்னை இறக்கம் இல்லாதவன்னு உன்னை எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா? உன்னையத்தானே எல்லாரும் சொல்லுவாங்கங்கிறார். பால் தயிரானாதான் தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்க முடியும், வெண்ணெயில இருந்து அந்த நெய் எடுக்க முடியும். நீ இப்ப என்னை ஆட்கொண்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா எல்லாரும் உன்னையத்தானே ஏசுவாங்க. இறைவனை ஏசுவதை பொறுக்க முடியாதவராக சொல்றார். இறை சிந்தனை தவிர வேறு இல்லைங்கிறத ரொம்ப அற்புதமா இந்த பாட்டுல நமக்கு சொல்றாரு. ஏசா நிற்பர் உன்னை எனக்கு அடியான் அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யாந்தானும் பேனா நிற்பேன் நின்னருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திரு ஓலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலம் ஆடும் எந்தாய் இனித்தாய் நிறங்காயேங்கிறார். பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய தந்தையே உன் அடியார்கள் எல்லாம் என்னை அன்பில்லாதன்னு சொல்லி ஏச மாட்டாங்களாங்கிறார். உன் அடியவன் மற்றவங்க எல்லாம் உன்னைய சொல்லுவாங்க, ஒரு சிலர் என்னைய புகழ்வாங்க. உன் அருள் ஒன்றை எதிர்பார்த்து அதெல்லாம் நான் பார்க்கல, உன் அருளை மட்டும்தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கேங்கிறார். யானும் பேனா நிற்பேன் இன்னருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்கங்கிற. திருவோலக்கம்னு அடியார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சபை. அந்த அடியார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உன்னோட காட்சியை காணவும் வணங்கவும் இப்போதாவது இரக்க காட்ட மாட்டேங்கிறார். ஈசா பொன்னம்பலத்தாடும் என் தாய் இனித்தாயேன் இறங்காயேங்கிறார். அடியார்களோடு சூழ்ந்து இருக்கக்கூடிய உன்னுடைய திருக்காட்சியை காட்டவும் வணங்கவும் இப்போதாவது இரக்கங்காட்டுன்னு மணிவாச பெருமான் இந்த பாட்டுல சொல்றார். உன் திருவருளை நம்பியே நான் வேண்டி நிற்கிறேன்கிறார். இது அறிந்தோ அறியாமலா மத்த அடியார்கள்லாம் சொல்றாங்க, பேசுறாங்க. உன்னுடைய திருவருள் கைகூடாமல் நான் அல்லல் படுகிறேங்கிறார். அப்படி அல்லல் படுறத பார்த்தா உலகத்தவங்க உன்னையும் ஏசுவாங்க என்னையும் ஏசுவாங்கன்னு சொல்றாரு. இவ்வளவு சிறந்த அடியானா இருந்தோம் இவனோட துயர தீர்ப்பதற்கு இறைவன் வரவில்லையேன்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறார். இந்த ஏச்சுக்கள் வராம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பொன்னம்பலத்தில் ஒளிவடிவாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, அடியார்கள் சூழ்ந்திருக்க நடுவே கொலுவிற்றிருக்கும் எம்பெருமானே, உன்னை அதாவது உன்னிட்ட வர்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா நீ இறங்கி என்பால் வரணுங்கிற சொல்லாம சொல்ற. இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று என்று ஏமாந்திருப்பேனை அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வார் இலி மாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாயேங்கிற. இறங்கும் நம் அம்பல கூத்தன் எம்பெருமா நம்ம கிட்ட இறக்கங்காட்டுவான்னு நான் எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போயிட்டேங்கிற. அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வார் இழி மாடே வேணுங்கிற. அதாவது கற்பனை ஒன்றை நீ என்னை ஒரு அற்புதமான கற்பனை ஒண்ணு எனக்கு கொடுத்து என்னை ஆட்கொண்ட
அதாவது எம்பெருமான் காட்சி கொடுத்தாரு, போயிட்டாருல, அதை சொல்றாரு. நீ ஆட்கொண்டுட்டு நீ போயிட்ட, இனி பாதுகாப்பு இல்லாத மாட்டின போல நான் அலையலாமான்னு கேக்குறாரு. ஆழ்வாரிலி மாடே வேணும், மாடா வேணுங்கிறார். மாடுனா செல்வம்னு ஒண்ணு இருக்கு, இங்க செல்வம்ங்கிற பொருள் பொருத்தமா இருக்காது. நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர வேண்டும், வாழ்வே வான்னு சொல்ல மாட்டேங்கிறார். நீயும் உன்னுடைய அடியார்களும் நெருங்கி மகிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பக்கத்துல என்னையும் வான்னு சொல்லி என்னை அழைத்து கொள்ள மாட்டாயன்னு எத்தனை அற்புதமா சொல்றாரு பாருங்க. எங்களோட வாழ்வுக்கு முதலான பொருளைன்னு சொல்லிட்டார். சராசரி கற்பனை இல்லாம உன்னை நெருங்கினேன், என்பால் தோன்றின அதாவது கற்பனைகளான செம்மையான வழியில் என்னை செலுத்துவதற்கு நீ என்னோட இருந்தாய்ங்கிறார். இப்போ எல்லையற்ற பெருமிதம் கொண்டு இருந்தேன், திடீர்னு நீ மறைஞ்சு போயிட்ட. மறைஞ்சு போனோன்னு என்ன சொல்றாரு, ஆழ்வாரிலி மாட என்னங்கிறாருல, மூக்குனாங்கயிறை பிடித்து ஆட்டுவதற்கு ஒரு மாடு இருந்தா அதை இழுத்து கொண்டு போய் அங்க கரெக்டான வழியில கொண்டு போவாங்க. நீ மறைஞ்சு போனோன்னு என்ன ஆயிட்ட சொல்லுவாங்கல்ல, கொண்டிக்கு அலைம்பாங்க, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தெரியும். முன்போல் நீ எனக்கு நீ அருள் செய்வேன்னு நான் நினைச்சிருந்தேன், நான் ஏமாந்து போயிட்டேன். உன் கூட வர்ற இரு அடியார்களோட இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு வான்னு ஆணையிடுவான்னு எதிர்பார்த்து காத்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆழ்வார் இழி மாடுன்னா மூக்கனாங்கயிற்றை பிடித்து வழி நடத்தக்கூடிய தலைவன் இல்லாததால் தன் விருப்பம் போல சுற்றி திரியும் காலை போல ஆயிட்டேன்ட்டார். அப்படி என்னை இருக்க விடலாமாங்கிறார். என்னை எம்பெருமானே நீ என்னை வான்னு என்னை அழைத்து கொள்ள மாட்டாயா, கூப்பிட மாட்டாயான்னு கேட்கிறார். அருளால் ஒளிந்தால் அடியேனே அஞ்சேல் என்பார் ஆரின். என்ன அருமையான அப்படி உருகி 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 பாடக்கூடிய பாடு. பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனே வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயில் செத்தே போனால் சிறியாருங்க. திரு ஓலக்கம்னா அந்த சபைய அடியார்கள் கூட்டத்துல இருக்கக்கூடிய அவங்களோட இருக்கணுங்கிற விருப்பத்தை மணிவாச பெருமான் வெளிப்பட்டார். கைகூடணும்னு எதிர்பார்த்தார். அது முயற்சி எதுவும் இல்லை. அப்ப எம்பெருமான் தான் அவரோட அருள் இருந்தாதான் கிடைக்கும்னு நினைக்கிறார். எவ்வளவு வேண்டிய அவன் அருள் கிடைக்கலையா, அதனால மனம் நொந்து போயிட்டார். அடியார் கூட்டத்தோட இருந்தப்ப அவரோட மனது ரொம்ப தெளிவா இருந்துதான். அந்த தெளிவுல இன்பம் உறுதியும் கலந்து இருந்துதான். இப்ப அந்த கூட்டம் இல்ல, அதனால தன்னுடைய மனத்தை மருளார் மனம்ங்கிறார். தெளிவடையாமல் குழம்பி இருக்கிற மனத்தை மருண்ட மனம், அதாவது குழம்பிய மனம்னு சொல்லுவாங்களா, அவனு எதையுமே ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவோம்ல, குழம்பி போய் கிடக்கிறோம்னு சொல்றாங்க, அததான் இங்க சொல்றாரு. அப்படி தன்னுடைய குழம்பிய மனமுடைய ஒருத்தனை எப்படி தெளிவிக்கிறது? தெளிந்த மனமுடைய கூட்டத்தை இவனுக்கு காட்டினா இவனுடைய அந்த மனம் தெளிந்த மனமா மாறிடும்ல. அப்ப தெளிந்த கூட்டத்துல சேராம அந்த மயங்கி இருக்கக்கூடிய மருளார் கூட்டத்தோட இருந்து செத்து போனேன்னா மத்தவங்க சாவுக்கு என்னுடைய சாவுக்கு வேறுபாடு இல்லாம போயிடுமேங்கிறார். திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவர், அடியார் கூட்டத்தோட இருக்கும் வாய்ப்பை பெற்ற ஒருவர் எல்லாவற்றையும் இழந்து அந்த குழம்பிய மனத்தோடு செத்தா பாக்குறவங்க சிரிக்க மாட்டாங்களாங்கிறார். உயர்ந்த நிலையில் இருந்த ஒருத்தர் இப்படி சாதாரண மனிதர் அடையும் நிலையை அடைந்தால் என்ன இறங்குறது போல சிரிக்க மாட்டாங்களான்னு கேட்கிறார். அதாவது என் இரக்கம் காட்டுவான்னு நான் இருந்தேங்கிறார். என் நெஞ்சில் புகுந்து ஆட்கொண்டாயின்ட்டார். ஆட்கொண்டிட்டு நீ என்னை அடியாறு கூட்டத்தை காட்டலைன்னா நான் இறந்து போயிருவேன், உலகத்தை அங்க காத்து என்னை சிரிப்பாங்கிறார். அஞ்சாதேன்னு சொல்லி நீ ஆதரிக்கலைன்னா யாரு ஆதரிப்பாங்கிறார். உன்னோட பிரிவால மனம் வருந்தி அலைகின்றேங்கிறார். மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனே வாவென்றுங்கிறார். வான்னு சொல்லி உன்னுடைய திருவிழார் கூட்டம்னா உன்னுடைய கூட்டத்தோடு என்னைய சேர்த்துக்க காட்ட மாட்டாயாங்கிறார். நான் இறந்து போவேனே, அதை பார்த்து எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறார். உன் அருள் காட்டவில்லை என்றால் அஞ்சாதேன்னு சொல்லி ஆதரிக்க யாரும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன், எல்லாரும் என்னைய பார்த்து கேலி பண்ண மாட்டாங்களாங்கிறார்.
சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை வெறிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவன் முன்னே சிரி சிவசிவ நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காய். எம்பெருமானே உனது தொண்டர்கள்லாம் உன்னை அடைந்த ஆனந்தத்துல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பான். மனமகிழ் கொள்வார்கள். கழிப்பார் ஆனந்தத்துல அப்படி நினைச்சு நினைச்சு. தேனிப்பார்னா தியானம் செய்யக்கூடியவர். கூடி கூடி உன்னுடைய திருவார்த்தைகளையும் உன்னுடைய பெருமைகளையும் புகழ்வார்கள்ங்கிறார். விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். பொன்னம்பலத்தாடும் எம்பெருமானேன்னு சொல்லி உன்னுடைய பெருமையை புகழ்ந்து பேசுவார்கள். அவங்க முன்னாடி நான் என்ன செய்வேன் தலைவா என்பார். அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோங்கிறார். அவங்க முன்னாடி நாய் போன்ற நான் அவர்களின் நகைப்புக்கு இடமான பொருளா இருக்கிறது முறையாங்கிறார். இனிமையாவது எனக்கு அருள் செய்ய மாட்டாயாங்கிறார். உன்னுடைய அடியார்கள் தியானம் செய்வார்கள். உன் பெருமைகளை புகழ்ந்து பேசுவார்கள். நாயேனாகிய நான் அவர்கள் முன்னால் நகைப்பிற்கு இடமாக இருக்கலாமான்னு முறையிடுறார். தொண்டர்கள் அடைந்த அகழ்ச்சியை நானும் அடைய வேணாமாங்கிறார். இறை அனுபவத்துல வெளிப்படக்கூடிய முதிர்ச்சியின் வெளிப்பாடுதான் இந்த இறை பிரேமைய சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள். ஒருத்தரோ பலரோ சிரிக்கிறாங்க, சந்தோஷமா ஏதோ பேசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். உள்ளத்துல மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏதாவது நடந்தா அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் சிரிப்பு வரும். ஆனா அதுவே ஆழ் மனதை தொட்டா ரொம்ப களிப்புன்னு சொல்றாங்க. இரண்டையும் தாண்டி உள்ளத்தின் ஆழமான பகுதியில ஒரு தாக்கம் ஏற்பட்டா அதை தேனித்தல்னு சொல்றாங்க. தியானித்தல்ங்கிற மாதிரி. நீண்ட தேனித்தல்னா நீண்ட நேரம் நீடித்து இருக்கக்கூடியது. அப்ப அந்த சிரிப்பு களிப்பு தேனிப்பு இந்த 3 நிலைகளுக்கும் அடித்தலையா இருக்கக்கூடியது இறை அனுபவத்தின் ஆனந்த வெளிப்பாட்டை இங்க சொல்றாரு. அதாவது தன்னோட அனுபவத்தை கேட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு அந்த ஆனந்த திருவார்த்தை திருவருளை பத்தி விரிப்பார்கள்னு சொல்றாருல்ல. மேம்பட்ட அனுபவத்தை ஒருத்தர் பேசி அந்த சொல்றதை இங்க சொல்றாரு. அவங்க இப்படியெல்லாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிக்கிறாங்க. எம்பெருமான் நாமத்தை சொல்லி மகிழ்கிறார். இறைவனுக்கு 1000 நாமங்கள் கொட்டி 1000 நாமம் சொல்லி தெல்லேனும் கொட்டோமுங்கிற மாதிரி 1000 திருநாமங்கள் உண்டு எம்பெருமான். இந்த நாமங்கள் அனைத்துமே மந்திரம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனி ஒளி அதிர்வுகள் உண்டு. அப்ப அந்த அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து மந்திரமாகும் போது இந்த மந்திரத்தோட ஒளி அதிர்வு அதோடு இருக்கும் தனித்தனி எழுத்துக்களின் ஒளி அதிர்வு எல்லாம் சேர்ந்து ஒரு புதியதொரு ஒளி அதிர்வு உண்டாக்கும். அதான் அந்த மந்திரத்தை சக்தி உண்டாக்குறது. 1000 திருப்பெயர்களும் தனித்தனி மந்திரங்கள் ஆகும்போது ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சொல்லுவாங்கல்ல அதிர்வெண் இருக்கும். அதான் கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மந்திரத்தை ஒருத்தர் உச்சரிக்கும் போதும் பல பேர் சேர்ந்து உச்சரிக்கும் போது அதுல அது ஒரு நல்ல வைப்ரேஷனை தரும்னு சொல்லுவாங்க. அடியார் கூட்டத்துல இருக்கவங்க பொன்னம்பலத்தாடும் பெருமானோட உருவத்தில் ஈடுபடுறாங்க. அந்த உருவத்தில் லயித்து அதன் பின் அந்த உருவத்தின் மூலமாகிய ஒலி வடிவத்தில் ஈடுபடுத்துறாங்க. அந்த ஒலி மந்திர சொரூபம் அந்த மந்திரத்தில் அப்படியே லயிச்சு போயிட்டாங்க. இந்த காட்சி அடியார் மனதுல அப்படி விரிவா ஓடின காட்சி. சிரிப்பார் களிப்பாருங்கிற அந்த காட்சி அவர் மனசுல அந்த அவர்களோட தாமும் இல்லாம அவர்களை போல நாமளும் இல்லாம போயிட்டோமேன்னு நினைக்கிறார். அதாவது அந்த அவங்களோட இல்லாம நாம் காணக்கூடியவனாக இருக்கிறதா உணர்றார். அதுக்காக வருத்தப்படுறார். சொல்றாரு, காண்பா நிலையிலிருந்து காணப்பெறும் கூட்டத்தில் தாம் ஒருவராக மாறணும்னா அந்த முயற்சியில அது முயற்சியினால அடையக்கூடியது இல்ல. அப்ப எம்பெருமான் அருள் இருந்தா தான் முடியுங்கிறதுனாலதான் நம்பி இனித்தான் நல்காயன்னு ரொம்ப அற்புதமான வார்த்தையால தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறார். நல்காது ஒளியா நமக்கென்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைத்துருகி
பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிருக்கு இறங்கி அருளாய் என்னை உடையான். அதாவது பல்கால் நினைத்து சொல்றாரு, நல்காத ஒளிதால் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீர்கிறார். உண்மை, அதாவது எம்பெருமானே என் மீது அருள் காட்டாமல் இருக்க மாட்டான், உன்னுடைய திருப்பெயரை சொல்லி நான் பிதற்றி கொண்டே இருக்கிறேன், என் மீது இரக்கம் காட்டி அருள் செய்வாயாங்கிறார். உன் பெயரை சொல்லி பிதற்றுகின்றேன், ஏழையான என் மீது இரக்கம் கொண்டு அருள் காட்டி காப்பாத்துங்கிறார். மல்கா வாழ்த்தா வாய்குளரா வனங்கா மனத்தால் நினைதுரி பல்கால் உன்னை பாவித்துங்கிறார். கண்ணில நீர் ஒழிக உன்னை மனமுருகி உன்னை வாழ்த்தினேன், வாய் குளராமல் வணங்கினேன், மனதால் எண்ணி உருகினேன், பலமுறை உன்னை நினைத்து போற்றினேங்கிறார். பொன்னம்பலம்னு சொல்லி சொல்லி நான் தளர்ந்துட்டேங்கிறார். ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறேங்கிறார். ஏழையான என் மீது இரக்கம் கொண்டு எம்பெருமானே அருள் செய்து காப்பாயாகிறார். இது நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. இறைவனை நினைச்சு மனதால உருகணும். பக்தி பெருக்கில் அப்படி கண்ணுல ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். அதுதான் உண்மை. மெய்ப்பொருளை தேடி தேடி பொய்ப்பொருளை தேடி அலையக்கூடாது, மெய்ப்பொருளை தேடி அலையணும்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப அருமையான பாடு. சென்ற 3-4 பாட்டுல அடியார் கூட்டத்துல தன்னை புகுவிக்க வேணும்னு பாடின மணிவாச பெருமான் அது கிடைக்கணும்னு ரொம்ப தன்மேல உள்ள அந்த பச்சாபத்தோட தன்னோட நிலைய பேசுறார். உயிர் துன்புற்று வாடுனா அதன் மேல இறக்கப்படுறோம். யாராவது ஒரு துயர், ஒரு நோயில அடிபட்டோ ஒரு வேதனை இருந்தா எல்லாரும் ஐயோ பாவம்னு வருத்தப்படுவோம்ல. எந்த உயிரா இருந்தாலும் துன்பற்றுனா அதை பாக்குறவங்க அதை பார்த்து இறக்கப்படுவோம். உலகியல்ல உள்ள அது தன்மை மனிதர்கள்ட்ட எல்லாருமே அதை பார்த்தோனையோ ஏதாவது ஒரு நாய் அடிபட்டா கூட ஐயோ வருத்தப்படும். அப்போ உயிர்களே வருத்தப்படுவதை கண்டு ஒரு மனிதர்கள் கவலைப்படுற மாதிரி இறைவன், கருணை கடலான இறைவன் எவ்வளவு கவலைப்படும், இறங்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு அவர் நினைச்ச உடனே அவருடைய இரங்கல் பச்சாதாபம் பாட்டா வெளிப்படுது. இறைவனுடைய நாமத்தை இரவு பகல் எந்நேரமும் சொல்லுவாங்கல்ல, அந்த எந்த மனநிலை விடாமல் சொல்லிட்டு இருக்கணும். அதான் பிதற்றிங்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட வழிக்கு வழினும் உன் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம்னு பாடுவார். வழிக்கு விழுந்தா கூட எம்பெருமானே உன்னோட பேச்சுதான் இருக்கணுங்கிறார். மனம் மொழி மெய் என்ற 3லும் எம்பெருமான் உன்னோட நினைவே இருக்கணுங்கிறார். பிதற்றுதல் உதட்டளவுல பேசக்கூடிய வார்த்தையை நம்ம சாதாரணமா நினைச்சோம். அடியார் இந்த பிதற்றுல ஒரு ஆழமான அன்பு, நயன நீர் மல்காங்கிறார். உள்ளத்தோட உணர்ச்சி அப்படி கண்ணுல அப்படியே கண்ணீரா கொட்டணுங்கிறார். உயிருக்கு இறங்கி அருளாய்ங்கிறார்ல. எனக்கு இறங்கின்னு சொல்றதை விட உயிருக்கு இறங்கி அருளாயின்னு சொல்றாருல்ல. அப்ப முதல் 4 பாட்டுல அடியார் கூட்டத்தோட இருக்கும் அருளை புரியணும்னு சொல்லி கேட்டவரு அது கிடைக்கலோனே தன்மேல் கொண்ட பச்சாபாதம், அதாவது பரிதாபம் காரணமாக தன் எளிமையும் செயல்பாட்டையும் வருஷப்படுத்தி சொல்லி இன்னது வேணும்னு கேட்காம இப்படி வருந்த கூடிய உயிருக்கு எம்பெருமானே நீ இரக்கம் காட்டியே தீரணும்னு மன்றாடுற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு இந்த பாட்டுல. அதான் சொல்றாரு, எம்பெருமானே இன்னை கரை சேர்க்க வேண்டியது உன்னுடைய கடமைன்னு சொல்லாம சொல்ற. அடுத்த பாட்டு கோயில் மூர்க்க திருப்பதி. எல்லா பாட்டுமே கோயிலை பற்றி குறிப்பு வர்றதுனால கோயில் திருப்பதிகம்னு பேர் வந்துச்சா என்னன்னு தெரியும். சிவாயன் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறு நின்று என் உள்ளெழும் பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பம் என்னுடைய அன்பு. உள்ளத்துல இருக்க பரஞ்சோதிங்கிறார். ஒண்ணும் இல்ல, ஒரு அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சு அது அணையாம இருக்கணும்னா அந்த ஜன்னல்கள் நிறைய இருந்ததுன்னா அந்த ஜன்னல் வழியா காத்து வந்ததுன்னா அந்த தீபத்தை அணைச்சிரும். அப்ப அதே மாதிரிதான் மனிதனுடைய 5 5 பொறிகள் வழியா இணங்கக்கூடிய இந்த வழிகளை அடைத்தால் அது சொல்லுவாங்கல்ல, கண் ஒண்ணு பார்க்கும், காது ஒண்ணு கேட்கும், மனசு ஒண்ணு நினைக்கும், கை ஒண்ணு செய்யும்.
இப்படி இந்த ஐம்புலன்களும் அவன் மனதில் புகுந்து அப்படியே அட்டகாசம் செய்யும். இந்த வழிகளை அடைச்சிட்டா உள்ள இருக்கக்கூடிய அடைத்தால்தான் அந்த ஜோதி எரியறத தெரிய முடியும். அதான் சொல்றாரு, வஞ்ச புலன்களின் வழியை அடைத்தால்தான் எம்பெருமான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரஞ்சோதியை காண முடியும். அதான் சொல்றாரு. அததான் இங்க சொல்றாரு. பொறி புலன்களை கடந்து சொல்லுவாங்கல்ல, அந்த கரணங்களையும் கடந்து ஒளிவடியாக நிற்கக்கூடிய எம்பெருமானை அமுதே தேரலே தெளிவேன்னு சொல்ற. ஏன் அமுதே தேரலின் தெளிவேங்கிறாரு? குழந்தைய கொஞ்சறவங்க எப்படி கொஞ்சுவாங்க? கண்ணே மணியே கற்கண்டு என் வெள்ள கட்டி என் சக்கரை கட்டின்னு கொஞ்சுறாங்கல்ல, அது மாதிரிதான் எம்பெருமான அவரு சொல்றாரு. அதாவது தேனின் தெளிவை போன்றவனேங்கிறார். ஐம்புலன்கள் வழியை அடைக்கக்கூடியவன். ஐம்புலன்கள் அடங்குனாதான் எம்பெருமான அடைய முடியும். தேனின் தெளிவு போன்ற எம்பெருமானே, என் உள்ளத்தில் ஊறி இருக்கக்கூடிய பரஞ்சோதி பொருளானவனேங்கிறார். என் ஐம்புலன்களின் வழியை அடைக்கக்கூடியவன். எனக்கு எதிர்த்த எல்லாமே எனக்கு எதிராகத்தான் செயல்படும். தியானத்துல இருக்கும் போதுதான் யாராவது வந்து பெல் அடிப்பாங்க. வீட்டுல நல்ல சமையலோட வாசனை மூக்க தொலைக்கும். எங்கேயாவது ஒரு அருமையான சினிமா பாட்டு காதல் விடுகும். அப்ப நம்ம புலன்கள் நம்ம சொன்ன பேச்சு கேட்காது. என்ன சமையலோன்னு மனம் நினைக்கும், மூக்கு சொன்னோடனே மனசு நினைக்கும். எங்கேயாவது ஒரு பாட்டு பாடினோடனே ஏதோ இந்த பாட்டு சினிமா பாட்டுன்னு ஏதோ ஒரு பாட்டை நினைச்சோடனே இந்த பாட்டு இவங்க பாடினதுன்னு. அப்ப நம்மளுடைய புலன்கள் வந்து நம்ம சிந்தையை விட்டு தறிகட்டு ஓடும். சொல்றாரு, எனக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஐம்புலன்களின் வழியை அடைக்கக்கூடியவன், அமுதமாக ஊற்றெடுத்து நிற்கக்கூடியவன் என் தேரலின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய எம்பெருமானே, ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமேங்கிறார். மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களிலும் அழியும் பொருள்கள் மீது ஆர்வம் செலுத்தி இறைவனை அறிய முடியாமல் என்னை செய்கின்றேங்கிறார். இந்த பகைவர்களை வீழ்த்தி எம்பெருமானே என்னை காத்தருள வருவாயாகங்கிறார். இந்த ஐம்புலன்களை அடைச்சாதான் உன்னை நான் அடைய முடியும், அந்த எம்பெருமான ஞானமாகிய ஜோதியை அடைய முடியும்னு நமக்கு சொல்றார். ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பம் என்னுடைய அன்பேங்கிறார். அடுத்து, அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பரம் இல்லா இன்னருள் தந்தாய், யான் இதற்கு இளனோர் கைமாறு முன்புமாய் பின்பு முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவிலா முதலேன்றார். தென்பெருந்துறை துறையாய் சிவபெருமானே, சீருடை சிவபுரத்து அரசேங்கிறார். அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கைங்கிறார். அடியவனாகிய நான் உன்னிடம் செய்த அன்புக்காக எனது உடல் உயிர் ஆனந்த வெள்ளமாய் கசிந்து உருகுதுங்கிறார். என்பரம் இல்லா இன்னருள் தந்தார். அப்பேற்பட்ட அருளை என்கிட்ட தந்தில, அந்த அருளை பெறுவதற்கு நான் தகுதியற்றவன்கிறார். இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேங்கிறார். உன்னுடைய செயலுக்கு என்னால என்ன செய்ய முடியும்? தந்தது என்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார்களோ சதுரர்னு பின்னாடி வரக்கூடிய பாட்டுல பாடு. என்னால நீ என்ன பயனடைஞ்சேன்னு கேட்பார். எல்லா பொருள்களுக்கு முன்னாடி தோன்றும் முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிலா முதலை, உலக உயிர்களுக்கும் உலக பொருள்களுக்கும் ஆதி மூலமாக தோன்றியது. உனக்கு பின்னாடி தோன்றின அனைத்து பொருள்களையும் கலந்து இருக்கக்கூடியவன்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானே, சிவபுரத்தில் உரையக்கூடிய எம்பெருமானே, எனக்கு அருள் செய்வாயாகங்கிறார். தகுதி இல்லாதவன்னு தெரிஞ்சு நீ அருள் செஞ்சான்னு சொல்ற. நான் உனக்கு தரக்கூடியது எங்க எதுவுமே இல்லையேன்னு வருத்தப்படுற. எனக்கு எப்படி எல்லாம் அருள் செஞ்சேங்கிற. இங்க ரொம்ப நுணுக்கமான சைவ சித்தாந்தங்கள் அடங்கின பாடல்கள். யாக்கைன்னு சொல்லக்கூடிய இந்த பரு உடம்பு புறச்சூழலை காரணமாக கசிவதும் உருகுவதும் இந்த புறச்சூழ்நிலையால இந்த உடலுக்கு உண்டு. ஆனா இது ஆவியை தாக்குவதோ பற்றுவதோ இல்லை. ஆவி கசியவோ உருகணும்னா உடம்பு தனித்து அதுல இருந்து தனிஞ்சு இருக்கணும்.
சாதாரண உலக பொருள்கள் உறவுகள்கிட்ட எல்லாம் அன்பு தோணும். ஆனா இந்த அன்பு ஆவியை உருக்க அன்புல இருந்து வேறுபட்டது. அன்புன்னு பேரளவுல இருந்தாலும் இது 2 வித்தியாசப்படக்கூடியது. வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணும். உலக பொருள்கள்ல தோன்ற அன்பு ஆழமற்றது, மாறும் இயல்புடையது, அதாவது நிலையானது. ஆனா ஆவியை உருக்கக்கூடிய எம்பெருமான் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு நிலையானது, ஆழமுடையது, என்றும் மாறாது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அந்த அந்த கரணங்கள் 4ஐயும் நிரப்பி அடுத்த ஆவியை பற்றி அந்த ஆவியை உருக்கும் இயல்புடையது அந்த பேரன்பு. அந்த அன்புதான் கண்ணப்பர், மணிவாசகர், இந்த மூவர்களுக்கெல்லாம், அப்பர் சுந்தரர், ஞான சம்பந்தர், அடுத்த மாணிவாசகர், இவர்களை எல்லாம் ஆட்கொண்டது. 63 நாயன்மார்கள் இந்த தொகுப்புக்குள்ள வருவாங்க. இந்த பேரன்பு அவங்கள்ட்ட புகுந்த உடனே அவர்களுடைய அந்த கரணங்கள் செயலிழந்து போச்சு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிறது எளிதில் போக்க முடியாத அகங்காரம் கூட இவங்களை பொறுத்த வரைக்கும் செயலிழந்து போச்சு. அன்புங்கிற பொது பெயர்ல 2 மாறுபட்ட அன்புகளை நம்ம பார்த்தோம். ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாது மனிதர்கள் பொது பெயர்ல இருக்கக்கூடிய அடியார்களும் இருக்காங்க, நாமும் இருக்கோம். இருந்தாலும் இரு சாரர்கள கடல் போன்ற வேற்றுமை இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அருமையா நம்ம இந்த அன்புக்கும் ஆழ்ந்த அன்புக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு. ஆவியோடு ஆக்கையும் சேர்ந்து கசிஞ்சுது, அடுத்து உருகிட்டு உள்ளத்தை உருக்கிருச்சுன்னு சொல்றாரு. அந்த ஆனந்தம்னு ஒண்ணு சொல்றாருல்ல, ஆனந்தமாய் கசுந்துருகன்னு சொல்றாருல்ல. அடியார் வாழ்க்கையில நடந்த இந்த நிகழ்ச்சி தான் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருகக்கூடிய நிலை. என்பரம் அல்லா இன்பம் தந்தாய், அப்படி இன்னருள் தந்தாய்ன்னு சொல்றாருல்ல. தன் தகுதிக்கு பொருந்தாத இந்த பேருருளை தனக்கு தந்தார்னு கூறுற அவரு மணிவாசகர் சொல்றது மூலம் இந்த பேரன்பு தோன்றுவதற்கு அதன் பயனாக மேலே சொன்ன அந்த எம்பெருமான் அருள், அந்த ரசவாதம் தான் எம்பெருமான் அருள் தான் அந்த ரசவாதம். அருளாலுதான் இது நடந்தது. அப்படி இப்பேற்பட்ட மாபெரும் உபகாரத்தை செஞ்ச குருநாதருக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்னு நினைக்கிறேன். எதை செஞ்சாலும் அந்த எம்பெருமானுடைய இன்னொருளை, அதாவது அருளை குறைத்து மதிப்பிட்டதா ஆயிரும் இல்லையா? அதனாலதான் சொல்லுவாங்களா, அமைச்சரா இருந்தவர் இல்லையா, இவங்களுக்கு இன்ன தரணும் இவங்களுக்கு இன்ன தரணும் தராதரம் பார்த்து கொடுத்திருப்பாருல்ல. அப்ப எம்பெருமானுடைய அருளுக்கு எதை கைமாற செய்ய முடியும்? ஒண்ணுமே இல்லையா? அதனால சொல்றேன், யான் இதற்கிலோர் இளனோர் கைமாறேன்னு வருத்தப்பட்டு சொல்றேன். எனக்கு அப்பேற்பட்ட அருளை தந்த எம்பெருமானே, உனக்கு கைமாறு தருவதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறேனேன்னு வருத்தப்படுறேன். அரசனே, அன்பர்க்கு அடியேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்த மேய்ச்சுடரே, திரைபொறா மண்ணும் அமுத தென்கடலே, திருப்பெருந்துரை உரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்வு. அருமையான வார்த்தை. உரை உணர்வு இறந்து நின்ற உணர்வே. சொல்லாலும், அதாவது உணர்வாலும் அறிய முடியாது. அறியாம இருளை அகற்றி அறிவு வடிவாக விளங்கக்கூடிய சுடற்பொருள்ன்றார். எப்படி நான் உன்னை புகழ்ந்து சொல்லுவேன்? உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வேன்றார். நான் எப்படி உன்னை புகழ்வேங்கிற? உயிரில உடம்புலையும் புகுந்து நின்று அதை அதாவது உருகி கனிய செய்யக்கூடியவன். கல்லை பிசைந்து கனியாக்குன்னு விரேதம் பாடியிருக்க. அறியாமைங்கிற இருளை விரட்டி அறிவு வடிவாக விளங்கக்கூடிய மெய்ச்சுடர், ஞான சுடரானவனே. திரைபொறா மண்ணும் அமுத தென்கடலை. திரைன்னா அலைகள், அலைகள் புரளக்கூடிய அமுதம் போன்ற தெளிந்த கடலாக இருக்கக்கூடியவன் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை. உரையினை கடந்து உணர்வினை கடந்து உணர முடியாத ஒப்பற்ற பேரொழியங்கிறார். பேரறிவே, பேரொழியே, உன்னை எப்படி புகழ்ந்து சொல்லுவதுங்கிறார். உணர்வுங்கிறார்ல. உலக உயிர்கள்ல மனிதனுக்கு பேசும் ஆற்றல்னு ஒண்ணு இருக்கு. உயிர்கள்ல மனிதனுக்கு தான் பேசும் ஆற்றல். அதாவது எண்ணத்தோடு நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதுதான் சொல் வடிவில வெளியில வரும். மனதுல நினைக்கக்கூடியது அகத்தே நிகழக்கூடிய எண்ணம் புறத்தே சொல்லாக வெளிப்படும். மூளையில யோசிக்கும், இதுக்கு என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம்.
உணர்வுங்கிறது இதுல மாறுபட்டது. ஒண்ணு மனசுல தோன்றது, இன்னொன்னு உள்ளத்துல தோன்றது. மனசுல தோன்றது உள்ளத்துல தோன்றது என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பசிங்கிறது ஓரளவு சொல்லால சொல்ல முடியும். உரை உணர்வுன்னு சொல்லலாம். உள்ளத்துல தோன்றக்கூடிய பக்தி உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் சொற்களுக்கு இல்லை. அதான் சொல்றாரு. வெளிப்பட அதான் இறந்த உணர்வுங்கிறார். உணர்வை வெளிப்படுத்தி சொல்ல இல்ல. முகத்துல தோன்றக்கூடிய மலர்ச்சி, கண்கள்ல தோன்ற கண்ணீர், குளறுகள் இதெல்லாம் ஓரளவு அறிய முடியும். வாக்கு மனம் லயம்ல எம்பெருமான் உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றின்னு முன்னாடியே சொல்லியிருப்பார். மனம் சித்தம் ரெண்டு உணர்வுல அப்படியே லயிச்சு போயிட்டா, புத்திய அகங்காரமும் தனித்தனியே நின்று உணர்வில் அமிழ்ந்து மனம் சித்த இரண்டை எம்பெருமான் தன்னுடைய ஆழ்கைக்கு உட்படுத்தி நான் பேசுறேன், நான் சொல்றேங்கிற எண்ணம் மனசுல இருக்கு. நான்ங்கிற அந்த அகங்காரத்துல இருந்து விடுபட முடியாது. ஆனா ஞானிகள் மட்டும்தான் இதெல்லாம் கடந்து நிற்க முடியும். மெஞ்ஞானிகளுக்கு மட்டுமே தோன்றக்கூடிய அந்த சிறப்பு உணர்வுனால என்ன பயன் கேட்போம்ல. 3 உணர்வுகளை சொல்ற. உரை, அதாவது பொறி புலன் நான் சொல்லக்கூடிய இந்த உணர்வு அடியார்கள் போன்ற அருளாளர்கள்ல மட்டுமே தோன்றக்கூடியது. எங்கே தோணுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சொல்றது கஷ்டம். அதாவது அறிதல், தெளிதல், சிந்தித்தல்னு சொல்லுவாங்க. அறிந்து தெளிந்து கேட்டு சிந்தித்து பெற முடியுமா? அந்த உணர்வை எப்படி பெறுறது? இப்ப பசி தாகங்களை உணர்ந்துதான் அறிய முடியும். அது போலத்தான் இறை உணர்வு. அததான் இங்க சொல்றாரு. பொறி புலன்கள் நான் சித்தத்துல சாதாரண உணர்வை சொற்களால சொல்ல முடியாதுன்னா, ஒரு உணர்வை பசி தாகுங்கிற சொல்ல முடியும். அவங்கவுங்களுக்கு தலைவலியின் காய்ச்சல் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்றோம்ல. அப்ப இதைய சாதாரண உணர்வை சொல்ல முடியலைன்னா எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடிய இந்த இறை உணர்வின் அனுபவத்தை எப்படி வார்த்தையில சொல்ல முடியும்? அதான் சொல்றாரு. அந்த இறை அனுபவத்திலிருந்து மீண்ட உடனே அது சொல் கடந்ததுன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட மணிவாசகருக்கு ஒரு ஆசை இருக்கு. அதாவது உரை கடந்து நிற்கும் என்னை உரையினால் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு நீதான் அருள் புரியணும்ட்டாரு. அதே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்கிறார். உரை கடந்த அனுபவமாக நீ உரைக்குள் அகப்படும் அனுபவமாக சுருங்கி நான் உரைக்குமாறு நீ அருள் புரிய வேண்டும்னு அந்த அனுபவத்தையும் அதாவது அடியார்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறார். உரை உணர்ந்து உணர்வதோர் உன்னையான் உரைக்குமாறு உணர்த்து. அடுத்தவங்களுக்கு நான் சொல்லணும் அந்த அனுபவத்தைன்னு எப்படி தான் பெற்ற சொல்லலாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு எப்படி மணிவாசகர் உருகி வென்றார் பாரு. என்ன அற்புதம்! உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒளிந்தார். உணர்வுக்கும் தெரிவு அரும் பொருளே, இணங்கு இழி எல்லா உயிருக்கும் உயிரே, என்னை பிறப்பறுக்கும் எம் மருந்தே, திணிந்ததோர் இருளில் தெளிந்த ஒளியே, திருப்பெருந்துறை உரை சிவனே, குணங்கள் தாம் இல்லா இன்பமே, உன்னை குறுகினேற்கு நீ என்ன குறையங்கிற. உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒழிந்தார். தேவர்களும் முனிவர்களாலும் அறிய முடியாத அரும்பொருளாகிய இறைவனே, எனக்கு எந்த குறையும் இல்லைங்கிறார். முனிவர்களும் தேவர்கள் அறிவாலும் அறிய முடியாத அரும்பொருளே, நிகரற்றவனே, அதான் உம்பரோடும் ஒளிந்தார். பிறவி பிணி தீர்க்கும் அரும் மருந்தேன்ட்டார். எல்லா உயிருக்கும் உயிரே, என்னை பிறப்பருக்கும் மருந்து. திணிந்ததோர் இருளில் தெளிந்த அடர்ந்த இருள்ல என்னை சொல்லுவாங்கல்ல, அறியாமையாக இருளில் என்னை ஆட்கொண்ட ஞான ஒளியானவனேங்கிறார். அதான் சொல்றாரு. அடர்ந்த இருளில் தெளிவாக விளங்கும் தூயவனே என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுத்தவன், அறியாமை இருளை போக்கியவன், பொய்ப்பொருளாகிய இந்த உலக பற்றுக்களை நீக்கி மெய்ப்பொருளாகிய எம்பெருமானை காட்டி தெளிவித்தவன். திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சொல்லுவாங்கல்ல, குணங்கள் தாம் இல்லா இன்பமே, தனக்கென்று தனி குணங்கள் இல்லாத பேரின்பமேங்கிறார். உன்னை நான் அடைச்சிட்டேன், எனக்கு எந்த குறையும் இல்லைன்றார். எந்த காலத்துல எனக்கு எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி உன்னை நாடக்கூடியவர்களுக்கும் துன்பம் இல்லைன்னு சொல்லாம சொல்ற.
உணர்ந்த முனிவர் உம்பர் ஏனையோர்னு சொல்றாருல்ல. வேறு உலகங்கள்ல வாழ்ந்தவங்களையும் சொல்லாம சொல்றாரு. ரொம்ப மனிதர்களுக்கு நிறைய பல்வேறு உணர்ச்சிகளோட வாழ்ந்து இந்த உணர்ச்சிகள் தம்மை முன்னேற விடாதுங்கிற உணர்ந்ததுனாலதான் அறிவு உணர்வு ஆகியவற்றை கடந்து இருக்கக்கூடிய இந்த முனிவர்களை சொல்றாரு உணர்ந்த முனிவர்ன்றார். அதெல்லாம் கடந்து இருக்கக்கூடியவர்கள், அவங்க எல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு கட்டுப்படுவானா இறைவனா? அது உணர்வுக்கும் அவங்களுக்கும் கட்டுப்பட மாட்டான். உணர்விற்கும் தெரிவரும் பொருளேன்றார். எல்லா பொருட்களிலும் ஊடுருவியும் கடந்து நிற்கக்கூடிய இறைவன் சொல்லுவாங்களா, உயிரோடு ஒன்றாய் உடனாய் வேறாய்ன்னு சொல்லக்கூடியது. ஒன்றாய் இருக்கக்கூடியதான் இனங்கிளின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாவற்றிலும் ஒன்றாகவும் உடனாகவும் வேறாக இருக்கக்கூடிய பெருவன் அவனுக்கு சொல்லுவாங்களா, மனிதர்களுக்கு ஒரு முக்குணங்கள் உண்டு. சத்துவம், ராட்சசம், தாமசம். உயிர் ஏதாவது ஒன்ன பற்றி கொண்டுதான் இருக்கு. எண்ணத்தால் பேச்சால் இன்பம் அடைகிறவங்க கூட இந்த சத்துவ குண அடிப்படையில அந்த இன்பத்தை அடைவாங்கன்னா சொல்றதுக்கு இல்லை. அப்ப சத்துவ அடிப்படையில தோன்றும் இன்பம் கூட நிலையானதுன்னு சொல்றதுக்கு இல்லை. உயிர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி சக்கரம் போல இந்த குணங்கள் மாறி மாறத்தான் வர செய்யும். ஆனா இறை அன்பு அப்படி இல்லை. அந்த இன்பம் அப்படி இல்லை, நிலையானது. அதனாலதான் சொல்றாரு குணங்கள் தான் இல்லா இன்பமே. ராட்சச தாமச சத்துவ குணங்கள் மாறி மாறி வந்தாலும் அதுல ஒரு சில நிலையான இன்பம் தரக்கூடியது இல்லை. ஆனா எம்பெருமானுடைய குணங்கள் அப்படி இல்லை, என்னைக்கும் இன்பமே தரக்கூடியது, நிலையானதுன்னு சொல்றதுக்காகத்தான் குணங்கள் தாம் இலா இன்பமேன்னு ரொம்ப அற்புதமா சொல்றார். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழும் சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே சிறைவரா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனேங்கிற. மறையுமாய் மறையின் பொருளுமாய் வேதமாகும் வேதத்தின் பொருளாகும் அதாவது 4 வேதமாகும் அதன் 6 அங்கமாகவும் இருக்கக்கூடிய உலகத்திற்கு நன்மையே தரக்கூடிய வேத பொருளான வேதத்தில் சொல்லாத விஷயங்களே இல்லை. அதுதான் இங்க சொல்றாரு. வேதமாகும் வேதத்தின் பொருளாகவும் இருக்கக்கூடியவர் சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன்னு எடுத்த எடுப்புலயே அப்புறம் அத்தான் பாடிப்பார். வேதமாக இருக்கக்கூடியவன், ஞானமாகவும் ஞான பொருளாகவும் இருக்கக்கூடியவன், மறையுமாய் பொருளுமாய்ங்கிறார். சொல்லும் பொருளுமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சொல்ல இறைவன் தன்னோட சொல்ல குறைவிழா நிறைவே கோதிலா. என்ன வேதமாகவும் அதன் உட்பொருளாகவும் என் உள்ளத்தில் நிற்கக்கூடியவன் மணிவாசகர் இறைவனை பாராட்டி பேசுறார். சொல்லுவாங்க, என் உடலை கொண்ட இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய்ங்கிறது. என்னோட உடலை இருப்பிடமாக கொண்ட எம்பெருமானேங்கிற. வேறொன்று தேவையில்லைன்றார். குறைவர நின்ற பொருளை குற்றமில்லாதவன் அமுதம் போன்றவனே ஒளிவடிவானவனே வேதமாக அந்த உட்பொருளாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மண்டிய மண்ணேங்கிறார். மனதில் வெள்ளம் போல பாயக்கூடிய அருள் வெள்ளமேங்கிறார். திருப்பருள் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானே இனி நீயே என்னை ஆட்கொண்டதுனால எனக்கு இனிமே வேற எந்த குறையும் இல்லைன்ட்டார். எதை நான் கேட்க போறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு. உடலிடம் கொண்டா இனி உன்னை எண்ணி இறக்கனே, நான் உன்கிட்ட போய் என்ன கேட்க போறேன், ஒண்ணு கேட்க மாட்டேன்ட்டு, எந்த குறையும் இல்லைன்ட்டார். குறையென்றும் இல்லைன்னு பாடுறது மாதிரி சொல்றாரு. இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற ஜோதியே இமையோர் சிரம்தனில் பொழியும் கமலச் சேவடியாய் திருப்பெருந்துறை உரை சிவனே நிறைந்த ஆகாயம் நீர் நிலம் தீ காலாய் அவையெல்லாம் ஆயாங்கே கரந்ததோர் உருவே கழிந்தன உன்னை கண்ணுற கண்டுகொண்டு இன்றேங்கிற. அதாவது இறந்துன்னு சொல்றாருல்ல, நம் மனசுல தோன்றக்கூடிய உருக்கம் நம்முடைய முயற்சியில் ஏற்படாம வரக்கூடியது.
யாரையாவது பார்த்த உடனே சொல்லுவாங்களா, அவங்க வேதனையை கண்ட உடனே அப்படியே ரொம்ப ஐயோ பாவம்னு இறங்கி வருத்தப்படுறோம்ல, இறந்து இறந்து உறகிங்கிறது தான் சொல்றேன். உண்மையான உருக்கம் மனசுல ஏற்படணும்னா அது இறைவனாலதான், இறைவன் ஒருத்தராலதான் முடிய முடியும். அதான் இங்க சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு, என்னுடைய உடலை இருப்பிடமா கொண்டுட்ட எனக்கு இனிமே எந்த கவலை இல்லைங்கிற. இங்க என்ன சொல்றாரு, எம்பெருமானு தாமரை போன்ற திருவடியை உடையவர், என் கண்ணால கண்டு அதை நான் இன்பம் அடைந்தேன்ட்டார். இந்த காட்சி நிரந்தரமா இன்பம் அளிக்கக்கூடியதுன்னு சொல்றாரு. தான் கண்ட இன்பத்தை நினைந்து நினைந்து கரையுவன் என் மனசில் தோன்றிய ஒளிச்சுடரேங்கிற. இறந்திறந்து உருக என் மனத்துள்ளே எடுகின்ற ஜோதி, ஞான வடிவானவன் எம்பெருமான், அறியாமை இருளை போக்கியவன் இங்க சொல்லி உருகிறார். சிறந்தனில் பொழியும் கமல சேவடியாய் திருப்பெருந்துறை உரை சிவனே. தேவர்களோட திருமுடியில் அழகான தாமரை போன்ற அவரோட திருவடியை அந்த தேவர்கள் தொழக்கூடியவர்னு சொல்லாம சொல்ற. தாமரை போன்ற சிவந்த திருவடியை உடையவனே, திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்கேன் பெருமானே. நிலம் நீர் நீர் காற்று பஞ்சபூதங்களை சொல்றார். ஆகாயமாகவும் நீராகவும் நிலமாகவும் நெருப்பாகவும் காற்றாகவும், அதாவது பஞ்சபூதமாகவும் வேறு வடிவாகவும் இருக்கக்கூடிய மறைந்திருக்கும் திருவுருவமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னை என்னால கண்ணால் கண்டுகொண்டு இன்பம் அடைந்தேங்கிற. கழிந்தனர் உன்னை கண்ணுற கண்டுகொண்டு இன்றேங்கிறார். அப்படி சொல்லுவாங்கல்ல, பஞ்சபூதங்களாகவும் அட்டமூர்த்தமாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான இவர் வெளிந்த சொல்லுவாங்க எளிமையான அந்தனர் ஒருவரா காட்சி கொடுத்தாருன்னு அதை சொல்றாரு. என் கண்ணால நான் பார்த்து கண்டு கொண்டேன், எனக்கு எந்த குறையில்லைன்ட்டார். அந்த ஆனந்த தவிர வேற ஒண்ணு எனக்கு இல்லை அப்படின்ட்டார். சொல்லாம சொல்றாரு, கண்டு கொன்றேன் கழிந்தனேன், பார்த்தோன்னே எல்லையில்லாத ஆனந்தம் அடைந்தேன்ட்டார். இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன், நீயலால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்தாம் திருப்பெருந்துறை உரை சிவனே. ஒன்று நீ அல்லை அன்று அன்று அன்றி ஒன்று இல்லை, யார் என உன்னை அறிகிற்பாருங்க. யார் உன்னை அறிகிற்பார்? உருவடிவில் அமர்ந்த அந்த எம்பெருமான் தான் வழியோட போனவரை இழுத்து அருளை கொடுத்தாரு. அதை சொல்ற, இன்று எனக்கு அருளேங்கிறார். எம்பெருமானோட அருளை வேண்டி ஆயிரக்கணக்கான பேர் வேண்டி நிக்கிறாங்க. பொன்னையும் பொருளையும் போகத்தையும் அருளோன்னு நிக்கிறவங்க வேற, எம்பெருமான் அருளை மட்டும் கேட்டு நிக்கக்கூடியவங்க வேற. அந்த சிலருல நானும் ஒருத்தங்கிறார். அருளை வேண்டி நிற்கக்கூடியவர்களுக்கு அருள் எப்படி கிடைக்கும்? எழுகின்ற ஞாயிறுன்னு சொல்றாருல்ல, அதாவது உலக இருள் மறைஞ்சோன்னே, இருள் மறையணும்னா கதிரவன் வரணும். இருள் மறையும் போது உள்ளத்தில எழுகின்ற ஞாயிறு போல காட்சி, அதாவது அறியாமை இருள் மறையும் போது எப்படி இருள் கவிழ்ந்து சூரியன் வந்தவுடனே இருள் மறையுதோ அதை போல சொல்றாரு. எழுகின்ற ஞாயிறு, அந்த ஞாயிற்றுக்குரிய தோற்றம், இருத்தல் மறைத்தல், அந்த மூன்று செயல்களையும் சொல்றாரு. திருப்பெருந்துறையில வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானை நீ இன்னைக்கு அருள் செஞ்சேன்ட்ட. கதிரவனாக இருந்து என் உள்ளத்தில் குடிகொண்டு இருளை விலகச் செய்தாய்ங்கிற. நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன்ட்ட. உன்னைய தவிர வேற எதையும் நான் நினைக்கலைங்கிறார். நீயலால் பிரிது மற்ற என்மைங்கிறாரு. நினைக்கப்படக்கூடிய பொருள் நீதான். உன்னை அறிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒன்னையும் நான் நினைக்கல, சிந்திப்பதற்கு வேற ஒரு பொருளும் இல்லைன்னு சொல்லாம சொல்ல. உனது தன்மை எண்ணி பார்த்து மறந்தேன்ட்டார். நினைச்சு பார்த்தேன், உன்னை தவிர வேற ஒரு பொருள் இந்த உலகத்துல இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்ட்டார். நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீ அல்லால் பிரிது மற்றின்மைன்றார். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து என்றாம் திருப்பெருந்துறை. ஒவ்வொரு பொருளையும் அணுவாக சென்று எல்லாத்துலயும் நீ தான் இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற. ஒவ்வொரு பொருளாக நீ இருக்கிற. அப்ப இதுல மட்டும்தான் இருக்கே, இதுல மட்டும்தான் இருக்கேன்னு எல்லாத்துலயும் நீயே கலந்து இருக்காய்ங்கிற. இந்த ஒரு பொருள்லதான் இருக்கேன்னு நீ சொல்ல முடியாதுங்கிற.
எல்லாவற்றிலும் இருக்கிறாய். அதனாலதான் சொல்றார், தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் நின்று நின் தன்மை நினைப்பற மறந்தேன்கிறார். அணுவோட இறுதி வடிவமா நீதான் இருக்கக்கூடியவன்னு சொல்லாம சொல்ற. எல்லா பொருளையும் நீதான் இருக்க. உன்னை அறிந்தவர்கள் இந்த உலகத்துல யார் இருக்காங்க? ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிறார். யாரும் இல்லை. உன்னை அறிந்த ஒன்றும் இல்லை என்று இல்லை. யார் உன்னை உன்னை யாராலே அறிய முடியாதுங்கிறார். கதிரவன் போல எப்படி இருளை மறைக்கக்கூடியது போல அறியாமையாகிய இருளை போக்கி எம்பெருமானே சொல்லுவாங்கல்ல. இந்த உலகத்துல இந்த மனிதர் உலகம் அறியாமை இருள்னு மூழ்கி கிடக்குன்னு சொல்றாரு. அப்படி அறியாமை இருள் மூழ்கி அவர்களை நரக படுகொலியில் தள்ளுதுங்கிறார். அந்த படியை அவர் தன்மேல சுமத்திக்கிட்டு பாடுறார். எம்பெருமானை நாடினால் இந்த அந்த அறியாமை என்கிற அந்த அஞ்ஞான இருள் நீக்கி எம்பெருமான் அருளை பொழியக்கூடியவன் நமக்கு இந்த பாட்டுல சொல்றாரு. எனக்கு அருள் செய்தாங்கிற மாதிரி இந்த உயிர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும்ங்கிறத மணிவாச பெருமான் இந்த பாட்டுல நமக்கு ரொம்ப அருமையாக நமக்கு இந்த பாட்டுல இந்தனக்கு அருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று இந்த உலகத்துல இருக்க உயிர்களுக்கும் நமக்கும் எம்பெருமான் அருள வேண்டும் என்று சொல்லி இதுகாரும் இந்த திருவாசகத்தை சிந்திப்பதற்கு எம்பெருமான் அருள் கூட்டியதற்கும் வந்திருக்க இதுகாரும் சேர்ந்து இத கவனத்தோடு கேட்ட அடியார்களுக்கும் என் குருநாதர் அருளாலும் மணிவாச பெருமான் அருளாலும் எல்லா இன்பமும் கிடைக்கணும்னு சொல்லி வந்திருக்க அடியார்கள் திருவடிகளை வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. முருகனே முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருக்கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் நம்பியே கை தொழுவேன் யான். வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மழ்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவாய நம. நன்றி சிவபெருமான். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை பருக சொற்பொழிவாக ஆற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுடைய பொற்பாதங்களை மனம் நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே இந்த அற்புதமான திருவாசக சொற்பொழிவினுடைய தொடர்ச்சியை நாம் அனுபவிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்லகதைக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதும் கழுமல்ல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்கள். ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வாங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்ற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றிமா அமுதாமா. திருச்சிட்டு நல்லதுமா. நன்றிமா. வாங்க.